ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எப்போவும் ஒரே விதமான வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சுவையான புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புதினாவை சேர்த்தாச்சுங்க. இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அரை துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். இனி நம்ம புதினா ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் இது கூட 6லேருந்து 7 அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த புதினா பேஸ்ட்டு கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. புதினாவோட பச்சை மணமெல்லாம் போகணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நான் மிதமான தீயில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். இப்போ பச்சை மணமும் நல்லா போயிடுச்சுங்க. அதே மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம சாதம் ஆற வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சாதத்தை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் சாதத்துலேயே உப்பு சேர்த்துருக்கறனால திரும்ப நான் உப்பு சேர்க்கலைங்க. நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. ரொம்ப ஈஸியான புதினா சாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.